இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குது, ஆனா என்ன பார்க்க முடியல. இதுக்கு முன்னாடி நான் பேசுனதை கேட்கல, ஆனா பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த ரெண்டு விஷயம் போதும். இதை மட்டும் வச்சுட்டு நான் உங்களுக்கு கிராவிடேஷனல் வேவை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பத்தி சொல்ல போறேன். இதை பத்தி ஐன்ஸ்டைன் ஏற்கனவே தெளிவா கண்டுபிடிச்சிருந்தாலும் பின்னாடி காலத்துல அவரே வந்து கிராவிடேஷனல் வேவ்ஸ்லாம் ஒன்று இருக்கவே இருக்காது அப்படின்னு சொன்னாரு. பட் இப்போ ரீசெண்டா 2015ல நம்ம கிராவிடேஷனல் வேவ்ஸை கண்டுபிடிச்சோம். இந்த வீடியோ கிராவிடேஷனல் வேவ்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம், அது மட்டும் இல்லாம யூனிவர்ஸ்ல இருந்து வரக்கூடிய சவுண்டை நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்றத பத்தி டீடைலா சொல்ல போறேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு போட்டோ போடுறேன் பாருங்க. இந்த போட்டோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் தான் அதுல இருப்பேன். இது கிராவிடேஷனல் வேவ்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். அது என்னன்றதை நான் வீடியோவோட எண்டில் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது சயின்ஸ் ஸ்கொயர். நான் உங்களுடைய வினோத். 2015 வரைக்கும் நம்ம யூனிவர்ஸ் எப்படி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைலண்ட் மூவி, சார்லி சாப்ளின் மூவி எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களா, டைலாக்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. அப்படியே நம்ம அதோட விஷுவல்ஸ் பார்த்துட்டு பார்த்துட்டு இருப்போம். அது மாதிரி தான் 2015 வரைக்கும் ஒரு சைலண்ட் மூவியா தான் இந்த யூனிவர்ஸை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பிளானட் சுத்திட்டு இருக்கு, நிறைய ஸ்டார்ஸை பார்க்குறோம், கேலக்சிஸை பார்க்குறோம், நைட் ஸ்கை அப்சர்வேஷன் பண்றோம். நானே நிறைய நைட் ஸ்கை அப்சர்வேஷன் பண்ணியிருக்கேன். டெலிஸ்கோப் எடுத்துட்டு போய் ஸ்டார்ஸ் கேலக்சிஸ் எல்லாம் பார்ப்போம். எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு சைலண்ட் மூவி தான். யூனிவர்ஸ்ல இருந்து எந்த சத்தமும் நம்மளுக்கு கேட்காது. ஏன் அப்படின்னா அங்க எந்த மீடியமும் கிடையாது, காத்து கூட கிடையாது. அதனால எந்த சவுண்டும் அதுல டிராவல் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க டைட்டில் பார்த்துருப்பீங்க, யூனிவர்ஸோடைய சவுண்டை நம்ம மெஷர் பண்ணோம், நம்ம கேட்டோம் அப்படின்னு. அது எப்படின்னா கிராவிடேஷனல் வேவ்ஸ் மூலியமா தான். எல்லாம் டெக்னாலஜி. அப்போ நம்ம இது வரைக்குமே எந்த சத்தத்தையுமே கேட்கவே முடியல. வெறும் நம்ம அதனுடைய விஷுவல்ஸ் படத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம்னா அதுக்கு ரெண்டு காரணம் தான். ஒன்று லைட்னால தான் நம்ம இந்த யூனிவர்ஸை ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தோம். ரெண்டாவது அந்த வாய்டு நடுவுல எந்த மீடியமும் கிடையாது, காத்து கிடையாது. அதனால சவுண்டு டிராவல் ஆக முடியல. ஆனா இது எல்லாத்தையும் மாத்தின ஒரு விஷயம் வந்து கிராவிடேஷனல் வேவ்ஸ். நமக்குலாம் தெரியும், ஐன்ஸ்டைன் வந்து ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை 1915-16 இந்த ரேஞ்சில் வந்து பப்ளிஷ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஐன்ஸ்டைனுக்கு ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சது. இதெல்லாம் பற்றி நான் டீட்டெயிலாக நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். உங்களுக்கும் பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டியில் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவிட்டி அப்படின்றது ஒரு ஃபோர்ஸ் கிடையாது, அது வந்து ஒரு ஃபீல்ட். ஒரு பெட்ஷீட், ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதுதான் நம்மளுடைய ஸ்பேஸ் டைம். அது உள்ள வெயிட்டான ஒரு பொருள் வைக்கும்போது அந்த பெட்ஷீட் வந்து வளைஞ்சிருக்கும். இப்படி வளைஞ்சு இருக்கிறதுல வேற ஒரு பொருள் வச்சிங்கன்னா அந்த பொருள் வந்து வழுக்கிட்டு அந்த சென்டர்ல இருக்க எந்த மாஸ் இருக்கோ அது கிட்ட போகும். இப்போ வழுக்கிட்டு போறது காரணம் அந்த பெட்ஷீட் வளைஞ்சு இருக்கிறதானே தவிர அங்க எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகல. நம்மளுடைய அந்த பெட்ஷீட் ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் எவ்வளவு வளைஞ்சிருக்கணும் அப்படின்றத அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த பொருள் எவ்வளவு கனமா இருக்கு, எவ்வளவு மாஸ் இருக்கு அப்படின்றது முடிவு பண்ணுது. மாஸ் அதிகமா இருந்ததுன்னா அந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் ரொம்ப வளையும். அப்போ ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் எவ்வளவு வளைஞ்சிருக்கணும் அப்படின்றது நடுவுல இருக்கக்கூடிய அந்த பொருள் முடிவு பண்ணுது. அந்த பொருள் எப்படி சுத்தணும் அப்படின்றத ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் முடிவு பண்ணுது. ஏன்னா அதுதான் அந்த கிராவிட்டியை கொடுக்குதுல்ல. எவ்வளவு வளைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு கிராவிட்டியா இருக்கும். ரொம்ப வளைஞ்சிருந்ததுன்னா நிறைய கிராவிட்டி இருக்கும். இதுதான் நம்ம பிளாக் ஹோல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரோம். அண்ட் இதை மட்டும் தான் ஐன்ஸ்டைன் சொன்னாரானா கிடையாது. இந்த கனம் அதிகமான பொருள் அந்த ஸ்பேஸ் டைம்ல இருக்கிறதுனால ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. இப்போ ஒரு ரெண்டு பிளாக் ஹோல் ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகுதுன்னு வச்சுப்போம், இல்ல ஒரு நியூட்ரான் ஸ்டார் வேகமா சுத்திட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மாதிரியான நேரத்தில் அது ஒரு ஸ்பேஸ் டைம்ன்றது ஒரு பெட்ஷீட் மாதிரி தானே சொன்னேன். இதனால இந்த வாப்லிங்கு இந்த மாதிரியான வேகமா சுத்துற விஷயத்துல இந்த பெண்டா இருக்கிற ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் சில வேவ்ஸை உருவாக்கும். நீங்க இதை சிம்பிளா பெட்ஷீட்ல பண்ணி பார்த்தா கூட தெரியும், அதுல வேவ்ஸ் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகிற வேவ்ஸ்க்கு பேரு கிராவிடேஷனல் வேவ்ஸ். எல்லா பொருளுக்குமே கிராவிடேஷனல் வேவ்ஸ் கிரியேட் ஆகுமானா எஸ் ஆகும். ஆனா கனம் கம்மியா இருக்கிற பொருள்ல ரொம்ப 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 கம்மியான கிராவிடேஷனல் வேவ்ஸ் உருவாகும். அதுவே கனம் அதிகமான பொருள் இருக்கும்போது ஓரளவுக்கு டீசென்டான கிராவிடேஷனல் வேவ்ஸ் உருவாகும். இந்த ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு சொல்றதே ஒரு புரோட்டானை விட கம்மியான அளவுக்கு டிடெக்ட் பண்ற மாதிரியான கிராவிடேஷனல் வேவ்ஸ் தான் உருவாகும். எப்போனா ரெண்டு பிளாக் ஹோல் ஒன்னோட ஒன்னு கொலைட் ஆகும்போது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒரு பிளாக் ஹோல்ன்றதே பெரிய விஷயம். ஒரு பிளாக் ஹோல் கூட இன்னொரு பிளாக் ஹோல் சுத்தி வரும்போது இந்த மாதிரியான டைம்ல உருவாகக்கூடிய கிராவிடேஷனல் வேவ்ஸ் தான் நம்மளால ரொம்ப 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 கம்மியா டிடெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஐன்ஸ்டைன் ஜெனரல் ரிலேட்டிவிட்டியை தியரிட்டிக்கலா போட்டாரு, ஈக்குவேஷன்லாம் போட்டு ஃபார்முலாலாம் போட்டு சால்வ் பண்ணிட்டாரு. அப்படி சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி கிராவிடேஷனல் வேவ்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்கான இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அந்த ஈக்குவேஷன்ஸ்ல தெரிஞ்சுது. ஸோ ஐன்ஸ்டைன் வந்து நம்பினாரு, ஓகே கிராவிடேஷனல் வேவ்ஸ்னு ஒன்று இருக்கு அப்படின்றத ரொம்ப வருஷமா நம்பிட்டு இருந்தாரு. பட் பின்னாடி காலத்தில் அவரே நினைச்சாரு, எப்படியெல்லாம் ஒன்று இருக்கவே இருக்காது, அது எப்படி பாசிபிளா இருக்க முடியும், அது வந்து ரொம்ப மைன்யூட், அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும், ஸோ மோஸ்ட் லைக்லி அது வந்து இருக்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஐன்ஸ்டைனே தள்ளப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். பட் நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டே டு டே லைஃப்ல வந்து வளர்ந்துட்டே போகுது. பல விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதனால இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் பத்தின விஷயமும் சயின்டிஸ்ட்
சயின்டிஸ்ட் மத்தியில் ரொம்ப பாப்புலராகவும் இதை எப்படியாவது கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பக்கம் நம்ம ஜெனரல் ரிலேட்டிவிட்டி வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம், அது உண்மைதான். அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கூட சரியாக இருக்கும், அதெல்லாம் கூட ப்ரூவ் பண்ணுன்ற ஆசை வந்து சயின்டிஸ்ட்டுக்கு இருக்கும்ல. இதுக்காக நம்ம பண்ணதா லைகோ எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து லேசரை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். லைகோ அப்படின்னா லேசர் இன்ஃப்ரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்டரி. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் வரக்கூடிய ஒரு ட்ரக்குனால ரோட்ல ஏற்படக்கூடிய வைப்ரேஷனை இந்த லேசர் கண்டுபிடிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு சவுண்ட் டிடெக்ட் பண்ற ஒரு விஷயம் கிடையாது, வைப்ரேஷன் டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவ்வளோ மைன்யூட்டா அவ்வளோ சின்ன வைப்ரேஷனை கூட இந்த லைகோ எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த அப்சர்வேட்டரியில் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இப்படி வச்சு ஸ்பேஸ்ல வரக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையில அவங்க மும்முரமா இறங்கினாங்க. இப்படி பண்ணும்போது தான் செப்டம்பர் 14, 2015 ஒரு முக்கியமான டிஸ்கவரி பண்றாங்க. அது என்னன்னு பார்த்தா கிராவிடேஷனல் வேவ்ஸை கண்டுபிடிச்சாங்க. இது எங்கன்னா 2 பிளாக் ஹோல் ஒன்னோட ஒன்னு சுத்திட்டு கொலைட் ஆகும் போது ஏற்படக்கூடிய அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸை, அந்த வைப்ரேஷன்ஸை இவங்க டிடெக்ட் பண்ணாங்க. ஸோ யூனிவர்ஸ் நம்மளுக்கு சவுண்ட் கொடுக்குதுன்னா அது டைரக்டா சவுண்டா கொடுக்காது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நடுவில் எந்த மீடியமும் கிடையாது. பட் இப்படி கொலைட் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷன், கிராவிடேஷனல் வேவ்ஸ் இருக்குல்ல, அந்த வைப்ரேஷனை நாம வந்து பிடிக்க முடியும். அந்த சத்தமே இருக்கு, நான் போடுறேன் பாருங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னா 1.3 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அந்த காலத்தில் இப்போ நீங்கள் பூமியில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா டைனோசர் கிடையாது, மரம் செடி கொடி கிடையாது, பூ கூட உருவானது கிடையாது. அவ்வளோ முன்னாடி பூமி இருக்கும்போது அந்த கொலைட் நடந்த அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸை 2015 தான் பூமியை வந்து அடைஞ்சிருக்கு. அப்போ தான் நம்ம அதை பிடிச்சிருக்கோம். அந்த லைகோ அப்சர்வேட்டரி சொன்னல, அது எந்த அளவுக்கு சென்சிட்டிவ்னா, நீங்கள் உதாரணத்துக்கு அந்த சயின்டிஸ்ட் அந்த அப்சர்வேட்டரி பக்கத்தில் நின்று லேசாக தும்புனார்னு வச்சுப்போம், அது என்னவா டிடெக்ட் பண்ணா சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததா டிடெக்ட் பண்ணும். ஏன்னா அவ்வளோ சென்சிட்டிவா இருக்கும். அதான் ஒரு சின்ன வைப்ரேஷனை கூட அதனால டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா பக்கத்துல இருந்து தும்னா யோசி பாருங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வைட் ஓப்பன் ஆச்சு நம்மளுடைய யூனிவர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம லைட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருந்தோம். விசிபிள் லைட்டா இருக்கலாம், இல்ல எக்ஸ்ரேவா இருக்கலாம், இல்ல அந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம அது வரைக்கும் யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பிளாக் ஹோல் மாதிரியான விஷயம் வரும்போது நமக்கு வந்து ஒரு கை ஒடிஞ்ச மாதிரி, ஏன்னா லைட் அதுல இருந்து வெளில வராது. அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கை தான் பார்த்து நம்பி ஆகணும். இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ்னு வரும்போது அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறது மூலியமா நமக்கு வந்து அந்த பிளாக் ஹோலை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூட்ரான் ஸ்டாரா இருக்கட்டும், இன்னும் பல விஷயங்கள், முக்கியமா பிக் பேங் ஆரம்பிச்ச அந்த ஏர்லி யூனிவர்ஸ் இருக்குல்ல, அந்த யூனிவர்ஸ்ல வந்து எந்த லைட்டுமே வெளியில வரல. அப்ப லைட்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிராவிடேஷனல் வேவ்ஸ் மாதிரியான வேற விஷயங்கள் தான் அணுகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம சயின்டிஸ்ட் வந்து வெறும் லைட்டை தான் அணுகிட்டு இருந்தாங்க. ஸோ லைட் இல்லாத ஒரு விஷயம் வரும்போது அந்த ஏர்லி யூனிவர்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அதுக்கான கதவுகள் திறந்திருக்கு. ஓகே, ஸ்டார்டிங்ல காமிச்ச இந்த ஒரு போட்டோ இருக்குல்ல, இது எப்போனா பொங்கல் அப்போ நடந்த ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ். அப்போ இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நாங்க ஆனுலர் சோலார் எக்லிப்ஸை பார்த்து அதை இமேஜ் எடுக்கிறதுக்கு போயிருந்தோம். இதே நேரத்தில் ஒரு கிராவிடேஷனல் வேவ் டிடெக்டருக்கு ஒரு சர்க்கியூட் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிருந்தோம். எங்களுடைய ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்னுக்கோ மூணுக்கோ கூட கிராவிடேஷனல் வேவ்ஸ் வரும். ஒருவேளை இந்த எக்லிப்ஸ் அப்போ எர்த்து மூணு சன் எல்லாம் ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கிறதுனால அதனுடைய கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை எப்படியா டிடெக்ட் பண்ணிட முடியாதா அப்படின்றதுக்கு தான் எடுத்துகிட்டு போனோம். பட் எங்ககிட்ட எந்த லெபார்டரி செட்டப்பும் கிடையாது. சும்மா ஒரு சர்க்கியூட் ஏதோ சின்ன குழந்தைங்க பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி ஒன்று தான். பட் எங்கள் ஐடியா யோசிச்சு பாருங்க, அதுக்குன்னே நாங்கள் மெனக்கெட்டு ஒரு சர்க்கியூட் ஒன்று ரெடி பண்ணி அதை வச்சு அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸை வந்து அதை டிடெக்ட் பண்ணிட முடியும் அப்படின்லாம். பட் இதில் பெரிய ஃபெயிலியர் என்னன்னா, நாங்கள் அந்த சர்க்கியூட் பக்கத்தில் நடந்தால் கூட அதை டிடெக்ட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் கிராவிடேஷனல் வேவ்ஸை கண்டுபிடிக்கிறதுன்றது. முன்னாடியே சொன்ன மாதிரி புரோட்டானை விட கம்மியாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் தான். ஸோ அவ்வளோ ப்ரிசைஸாக அதை பண்ணணும். பட் நாங்கள் போட்ட சர்க்கியூட்லாம் ஒன்றுமே இல்லைல்ல, அது எல்லா விஷயத்தையும் டிடெக்ட் பண்ணும். ஸோ அதனால அது வந்து அட்டர் ஃப்ளாப்பு. பட் ஒரு சயின்ஸ் கியூரியாசிட்டி இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் சேர்ந்து பண்ண ஒரு விஷயமா தான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படின்னு எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. அதனால தான் அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு போட்டேன். ஸோ கிராவிடேஷனல் வேவ்ஸை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த யூனிவர்ஸினுடைய வைப்ரேஷன், சோ கால்டு சவுண்டுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் கிராவிடேஷன் லென்சிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.